விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. இனிவரும் தேர்தல்களில் தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்று மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. 2026 திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்டது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இனிவரும் தேர்தல்களில் தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்று மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்டது. தற்போது இனிவரும் தேர்தல்களில் எல்லாம் தனி சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி. அதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி போன்றவை 2026 திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றிருந்தன. இந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி இவ்வாறான தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. IUML, BCK போன்ற கட்சிகள் அவரவருக்கான தனி சின்னத்தில் போட்டியிட்டன. 2 தொகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்ட நிலையில் நாகையில் ஜவாஹிருல்லா வெற்றி பெற்றிருந்தார். இனிவரும் தேர்தல்களில் தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்று மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் நாகையில் வென்றிருந்தது மனிதநேய மக்கள் கட்சி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், வணக்கம். தற்போது மனிதநேய மக்கள் கட்சி இவ்வாறான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு, என்ன காரணம்? மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்களில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மணப்பாறை மற்றும் பாபநாசம், 2 வெற்றி பெற்றவர்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் 2 இடங்கள் கொடுத்தார்கள், நாகப்பட்டினம் மற்றும் மணப்பாறை கொடுத்தார்கள். ஆனால் 2 இடத்திலே 1 மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நாகையில் ஜவஹர்லா மட்டும் வெற்றி பெற்றார். அப்துல் சமத் தோல்வி அடைந்திருக்கார். எனவே இனிவரும் தேர்தலில் நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாள் தற்போது ஜவஹர்லா MLA ஆகியிருந்தாலும் கூட அவர் சட்டமன்றத்தை பொறுத்தவரை திமுக MLA-வாக கருதப்படுவார். எனவே வரக்கூடிய காலங்களில், அதாவது இது பாத்தீங்கன்னா IUML 2 MLA சொந்த சின்னத்தில் போட்டிட்டு அமைச்சராயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மனிதநேய மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய சொந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, நாமும் இது போன்று சொந்த சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம வேறு மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியும். எனவே இது போன்று சொந்த சின்னத்தில் நிற்காததால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்ற கருத்தை வலியுறுத்தியதன் காரணமாக இனிவரும் காலங்களில் சொந்த சின்னத்தில் போட்டிடுவோம் என்று சொல்லியிருக்கார்கள். இது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு பிளவை நோக்கி செல்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்று சொன்னால் மதிமுகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட காரணத்தால் தான் அவர்களால் எந்த முடிவும் தற்போது எடுக்க முடியவில்லை. சொந்த சின்னத்தில் போட்டியிடுவர்கள் வேற கட்சியை ஆதரித்தால் கட்சி தாவல் தடை சட்டம் அவர்களுக்கு பொருந்தும் என்பதால் அவருடைய MLA பதவியை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பாதி வாக்களித்தால். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சொந்த சின்னத்திற்கு தங்களுடைய கட்சிகளை கொடுப்பதற்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் முடிவெடுத்து வருகின்றன. நிச்சயமா ரமேஷ், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட இம்மாதிரியான நகர்வுகள் ஒரு முக்கியமான மாற்றத்தை நமக்கு சொல்லுது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.